எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய சன்னிதானத்தில் வருவதற்கு எங்களுக்கும் இந்த காலையில் ஒரு வாய்ப்பு கொடுத்தீர் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் குற்றம் நிறைந்து ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்தமாக்கி உம்முடைய அன்பினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதியும். இந்த காலையில் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று இந்த பைபிள் போதிக்கிறது அல்லவா ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் பரிசுத்தப்படுத்தும் உம்முடைய திரு ரத்தத்தினால் அந்த இடம் முழுவதையும் கழுவி சுத்தமாக்கும் அப்பா. வர வேண்டிய மக்கள் எல்லாரையும் தடைகளே இல்லாதபடிக்கு அழைத்து கொண்டு வரும். பாடல் வேளை, ஆராதனை வேளை, செய்தி வேளை எல்லாவற்றிலும் உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும் அப்பா. தேவாதி தேவனே எல்லோரோட பேசும் அப்பா. உம்முடைய குரலை கேட்க, உம்முடைய சத்தத்தை கேட்க, உம்முடைய முகத்தை தரிசிக்க எல்லோரோடு பேசும். இந்த காலையில் இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இந்த பரிபூர்ண பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பணிவோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் சில பாடல்களை பாடி தேவனை நாம் ஆராதனை செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையிலும் நமத்தில் மகிமைப்படுவதாக. இந்த முதலாவது ஆராதனையிலும் கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் சில பாடல்களை உற்சாகத்தோடு கரங்களை தட்டி முழு இருதயத்தோடு பாடி ஆண்டோட நாமத்தை நாம் உயர்த்தலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில் எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சமூகத்தில இப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்கி தகப்பனை போல சுமக்கின்றீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர், தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகக்கும் ஆகாரத்தை தருகின்றீர். கூப்பிடும் காக்கை குஞ்சுகக்கும் ஆகாரத்தை தருகின்றீர். அவைகளை பார்க்கிலும்
மிகவும் நேசித்து நடத்துகிறீர், மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் கரங்களை தட்டி எப்போதும் ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர், எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். ஆமென். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர், தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர், கூடார மறைவில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் சேர்ந்து பாடலாமா? பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில், அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர், தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர், தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர், கூடார மறைவில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஆமென். எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றீர், கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர், அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர், மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில், அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. ஆமென். அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவருடைய சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அல்லேலூயா. நம்ம அந்த தேவனை நம் முழு இதயத்தோடு இப்ப சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். நாம் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று அவரை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகிறவர், அவைகளை பார்க்கிலும் நம்மை நேசித்து நம்மை வழி நடத்துகிற நம்முடைய தேவனாய கர்த்தரை நம்மளோ இருதயத்தோடு அவருக்கு நன்றி செலுத்தி அவர் ஆராதிக்க போகிறோம். ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவர், ஒரு தகப்பனை போல நம்மை சுமக்கிறவர்,
சோதனை வருகிற நேரமெல்லாம் நம்மை தாங்குகிறவர், சோர்ந்து போகிற நேரமெல்லாம் நமக்கு அவரே பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து முழு இருதயத்தோடு, ஆண்டவரே இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு எங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை சுமக்குகிறவர், எங்களை தாங்குகிறவர், எங்களை ஏந்துகிறவர், எங்களை தப்புவிக்கிறவர், எல்லாம் எங்களுக்கு நீரே ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாய் போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். தாய் போல தேற்றுகிறீர், சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். தாங்கி எங்களை நடத்துகிறீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். கூடார மறைவில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எல்லாம் முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்கலாமா? ஆண்டவரை நாம் துதிக்கும் போதே நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற எல்லா பாரங்களும் மாற்றப்பட்டு ஆகையில எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி. யாரும் சும்மா இராதபடி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மாத்திரம் பார்த்து, ஆண்டவரை மாத்திரம், பரிசுத்தமுள்ள தேவனை மாத்திரம் பார்த்து, ஆண்டவரே இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். உமக்கு மகிமையை செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே உம்மை உயர்த்துகிறோம், ஆராதனை செய்கிறோம். எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி. உமது சமூகத்தில் பேரானந்தம். உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி. உமது சமூகத்தில் பேரானந்தம். ஒரு நாளும் மாறாதையா. ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது, மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே. உமது சமூகம் வரும்போது
முழு இதயத்தோட சேர்ந்து எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அலைந்து நான் திரிந்தாலும் விடுதலை இல்லை. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அலைந்து நான் திரிந்தாலும் விடுதலை இல்லையே. நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடமுண்டு. நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடமுண்டு. உமது வார்த்தையால் திருப்தியாகிறேன். உமது திருப்தியாகிறேன். உமது சமூகம் வரும்போதெல்லாம் உங்க சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் அப்பா எங்க கண்ணீர் எல்லாம் உமது சமூகத்தில் உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி. உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா. ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது மாறாது. உம் சமூகமே உம் சமூகமே. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் அநேக வைத்தியரால் கைவிடப்பட்டவளாய். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் அநேக வைத்தியரால் கைவிடப்பட்டவளாய். இயேசுவின் சமூகத்திற்கு ஓடோடி வந்தாளே. இயேசுவின் சமூகத்திற்கு ஓடோடி வந்தாளே. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதால் சுகமானாள். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதால் சுகமானாள். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி. உமது சமூகத்தில் பேரா. உமது சமூகத்தில் உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி. உமது சமூகத்தில் ஒரு நாளும் மாறாதையா. ஒரு நாளும் மாறாதையா. ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது மாறாது. உம் சமூகமே உம் சமூகம். ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது மாறாது. உம் சமூகமே உம் சமூகமே. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உடைய இதயத்துல என்ன கண்ணீர் இருக்கிறது, என்ன கவலை இருக்கிறது, என்ன பாரம், என்ன வேதனை இருக்கிறது, எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வேளையில இறக்கி வைத்து விட்டு, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன்ப்பா. இந்த காலை வேளையில எங்கள் கண்ணீர்கள் எல்லாம், எங்கள் வேதனைகள் எல்லாம், எங்கள் சோர்வுகள் எல்லாம் இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்தினால் மாற்றப்படும் அப்பா. நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் உங்க பாரத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்திருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, ஆண்டவரே என்னுடைய பாரத்தை எல்லாம் உம்முடைய சமூகத்திலே
உம்முடைய சிலுவையின் ஆண்டவரே மறைவிலே நாங்கள் ஒப்படைத்து விடுகிற ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனுடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தருகிற ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை சோத்திரம் எல்லாம் உமக்கு நன்றி. எல்லா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அப்புறம் சோத்திரம் பண்ணுங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, என்ன பெரியவனாக்கியது உங்க கிருப. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, என்ன பெரியவனாக்கியது உங்க கிருப. கிருப 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால்
நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, ஆமென். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் அல்லாமா, முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்கப்பா. புதிய பலத்தினால, புதிய கிருபையினால எங்களை நிரப்புவீராக. ஆவியானவரே, எங்களை நிரப்புங்கப்பா. இடம் முழுவதையும் நிரப்புவீராக. பரிசுத்தரே, பரிசுத்தரே நிரப்புங்க அப்பா. எங்கள் கட்டுகள் எல்லாம் உடைத்து போடுவீராக. எங்கள் இருதயத்தில் உள்ள எல்லா சோர்வுகளையும் அப்பா மாற்றுவீராக. இந்த காலை வேளையில ஆவியானவர் எங்களை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிக்கலாமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆமென். ஆண்டவரே, முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் கர்த்தர் எங்கள் துதி பலிகளை ஏற்றுக்கொள்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 147 சங்கீதத்தை நாம் முறைப்படி வாசிப்போம். சங்கீதம் 147 மாறி மாறி நாம் வாசிப்போம். நூற்றி 147 பக்கம் 761. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்திலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டி துரத்துவனை சிறுவேலை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலனுமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்தகுணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்கள் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? தமது யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உட்காருவோம். 147 சங்கீதம் 1 வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள். அது நல்லது. நேக நல்ல காரியங்கள் உலகத்தில் இருக்கின்றன. ஆனால் ரொம்ப முக்கியமான நல்ல காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்றால் அவரை துதிக்கணும். ஆண்டவரை துதிக்கணும். ரெண்டாவது கீர்த்தனம் பண்ணணும். அவருடைய வல்லமைகளை, அவருடைய அதிசயங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதான் நல்லது. ஒரு மனிதன் நல்லா இருக்கணும் எல்லாருமே நினைக்கிறோம்.
நம்ம நல்லா இருக்கணும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும் என்கிறதா நல்ல இருதயம் நமக்கு இருக்கின்றது. அது உண்மைதான். அப்போ நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை சங்கீதக்காரர் சொல்கிறா, நீ அவரை துதிக்கணும். ரெண்டாவது, அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அவரை ஜென்ரேட் போட முடியாதா? அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை நன்றாக இருக்க வைப்பார் என்று பார்க்கிறோம். இந்த சங்கீதங்களில் பின்பகுதியில் அவர் எப்படிப்பட்ட குணநலம் உள்ளவர் என்று அவன் ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுகிறான். எப்போதும் நம்ம ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுகிற ஒரு நல்ல பழக்கம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளே, அதுக்கு தான் நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 1 பேதுரு 2:9 நம்மை தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பெரிய நோக்கம் என்ன என்று சொன்னால், அவரை நாம் கீர்த்தனம் பண்ண வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்லணும், மற்றவர்களுக்கு அந்த அன்பை விளக்கி காட்ட வேண்டும். அவன் அங்கே அவரை கீர்த்தனம் பண்ணுகிற விஷயங்கள் இந்த 2ஆம் வசனத்திலிருந்து ஏராளமான விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். 1-2 வசனத்தை நம்ம படிப்போம். அவர் கீர்த்தனம் பண்ணுகிறான். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கின்றார். கீர்த்தனம் பண்ணுகிறது பார்த்தீங்களா? இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? என்ன அற்புதமான விஷயம்! மிருக ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறாராம். காக்கை குஞ்சுகளுக்கு, ஒரு காக்கை குஞ்சுக்கு என்ன பண்ணும்? காகங்கள் தான் அந்த ஆகாரத்தை சேர்த்து கொண்டு வந்து இந்த காகங்கள் தன் வாயில இருந்து அந்த வாயை திறக்கும், ஊட்டும். ஆனால் நம்ம நினைக்கிறோம் காக்கா தானே சேகரிக்குங்குது. காக்கை குஞ்சு கூப்பிடும் பொழுது காக்காவுக்கு ஆகாரம் கிடைக்க உதவி செய்கின்றார். அவரை கீர்த்தனம் பண்ணணுமா ஆண்டவரை? என்ன ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம் பார்த்தீங்களா? அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலையில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். சில நேரம் நல்லா இல்லாமல் போயிடுறோம், நல்லா இருக்க முடியாமல் ஆயிடுறோம். நல்ல ஒரு தீர்மானத்தை இந்த காலையில் நாம் எடுப்போம். அவரை கீர்த்தனம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ள அவசியமாக இருக்கிறது. யோபின் புத்தகம் 38 யோபு 38, 40, 41 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சிங்கக்குட்டிகள் தங்கள் இடங்களில் கிடந்து கபியிலே பதிவிருக்கிற பொழுது அவைகளுக்கு அவள் ஆசையை திருப்தி ஆக்குவாயோ? காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரமில்லாமல் பறந்து அலைகிற பொழுது அவைகளுக்கு ஆகாரத்தை சவரித்து சேர்த்து கொடுத்தது யார்? சவரித்து கொடுத்தது யார் என்று கேட்கிறார் யோபிடத்தில். யோபு தன் வாழ்க்கையில் தன் 10 பிள்ளைகளை இழந்துட்டான். ஆடு மாடு சொத்து சுகமெல்லாம் இழந்துட்டான். ரொம்ப மனவேதனை. ஆண்டவர் பெரும் காற்றில், பெரிய காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த காற்றிலிருந்து சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தம்தான் தேவன் அவனோடு கூட பேசுகின்றார். பைபிளை திறந்து கர்த்தர் யோபின் அப்பொழுது 38 அப்பொழுது கர்த்தர் பெரும் காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவு சொன்னார். காற்றில் இருந்து தேவன், ஒரு பெரிய காற்று வீசுகிறது, அதிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். இன்னும் அற்புதமான ஒரு தேவன் பார்த்தீர்களா? காற்றிலிருந்தும் தேவனுக்கு பேச முடியும். கடவுளுடைய பிள்ளைகளே, காற்றிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். யோபிடத்தில் பேசுகிறார். வா, காக்கை குஞ்சு ஆகாரத்துக்கு அலையும் பொழுது நான் அல்லவா சேர்த்து கொடுத்தேன். சிங்கம் தன் கெபியிலே ஆகாரத்திற்காக ஆசைப்படும் பொழுது அதுக்கெல்லாம் நான் சேர்த்து கொடுத்தன என்று ஆண்டவர் பேசுகிறார். இந்த காலையில் மனம் உடைந்து, மனம் சோர்ந்து கலங்கி வந்திருக்கின்றீர்களோ? ஐயோ, நல்ல வேலை இல்லையே, நல்ல வருமானம் இல்லையே, பணம் இல்லையே கையில் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்களோ? கலங்குகின்றீர்களோ? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். காக்கை குஞ்சு கூட அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாமும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டியது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது.
கூப்பிடுங்க அவரிடத்துல, உதவி செய்யுங்கப்பா, வருமானமே பத்திலையே, தேவைகள் சந்திக்கப்பட முடியாம போயிருது ஐயா, எனக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தாங்க, என்னையும் வாழ வைங்க, என்னையும் காப்பாத்துங்க, என்னையும் ஆசீர்வதிங்க என்று அந்த ஆண்டவரிடத்தில் நம்ம பேசுவோம். காக்கை குஞ்சு ஒரு அற்பமான குஞ்சு, யாருமே அதை நினைத்து கூட பார்க்க மாட்டாங்க, யாருமே நினைத்து பார்க்க கூட அருவருப்பான ஒரு குஞ்சு, காக்கை குஞ்சு கூப்பிடும் பொழுது இந்த சர்வ வல்லமுள்ள தேவன், வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று அவ்வளவு பெரிய தேவன் தன்னை தாட்டி இறங்கி வந்து இந்த காக்கை குஞ்சு கூப்பிடும் பொழுது கூட ஆகாரத்தை கொடுக்கிறாரே, நம்ம கைவிடுவாரா? கைவிட மாட்டார். இதைத்தான் நாம் மற்றவர்களுக்கு கீர்த்தனம் பண்ண வேண்டும். இந்த சங்கீதத்தில் ரொம்ப அற்புதமாக ஒரு வசனத்தை நாம் பேசுகிறதை பார்க்கிறோம். அவர் குதிரையின் பலத்தில் விரும்பாமல், வீரனுடைய கால்களில் பிரியப்படாமல், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கவர்களின் ஆத்துமா மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஒரு மனிதன் மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்க வேண்டும் என்றார். வான கடவுளுடைய பிள்ளைகளே, மேல யாருமே பிரியம் இல்லாம போயிடலாம். அதிகமான பிரியத்தை வைத்தவர்கள் பிரியத்தை குறைத்துக் கொள்ளலாம், பிரியமே இல்லாம போயிடலாம். ஆனா ஒருவர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். உங்க மேல கல்யாண வீட்டில் ஒருத்தர் பேசுறாரு, இப்படி கல்யாணம் கெட்ட நேரத்தில் அவர் பேசுறாரு, உண்மை என்னமோ தெரியல. கல்யாணம் கெட்டும்போது அவருடைய மனைவிக்கு நடந்து போகும்போது காலில் ஒரு முள்ளு குத்திட்டு, அப்போ அந்த ஐயா, ஐயோ பழா போன முள்ளு என் மனைவி காலியா குத்திட்டு, சார் எங்க குத்திச்சு காலில் என்று கால்களில் இந்த முள்ளை பிடுங்கி விட்டாரு. என் காலில் குத்துனாலும் பரவாயில்லையே, உன் காலில் குத்திட்டம்மா, எனக்கு ஏற்றுக்கிடவே இல்லை, முடியலையே என்று இந்த மனவேதனை ஐயாவுக்கு தாங்கிக் கொள்ளவே முடியல. அம்மா காலில் குத்துன முள்ளு என்னுடைய காலில் குத்தி தொலைச்சிருக்கலாம, சனியம் படிச்ச முள்ளு. கொஞ்ச நாள் கழித்து அந்த முள் மீண்டும் ஒரு நாள் அந்த அம்மா காலில் குத்திட்டு, ஐயா கேட்டாரு, கண்ணு ரெண்டு இருக்கா, பார்த்து வரலாமல்ல, கண்ணை பதிலளிச்சுட்டு வந்தியா, முள் இருக்கிறது உனக்கு தெரியல, அறிவில்லை உனக்கு. அன்பு மாறலாம், எல்லாம் மாறலாம், கிறிஸ்து ஒருவர் மாற மாட்டார். உன்னை கைவிட மாட்டார் தம்பி, உன்னை கைவிட மாட்டார். அந்த கிறிஸ்துவண்டை வர வேண்டியது எவ்வளவு அவசியம், அந்த கிறிஸ்துவை ஆராதனை செய்ய வேண்டியது எவ்வளவு அவசியம், எவ்வளவு அவசியம். அநேகருக்கு அந்த விஷயம் தெரியல. அவர்கள் நேற்று கூட சிலர் நம்ம சர்ச்சுக்கு வரல, இங்கே பக்கத்தில் இருக்காங்க 6 குடும்பம் வரல. நான் போக முடியல, போய் கேட்டிருக்கும் போது கண்ணி தொட்டி தோண்டிக்கிட்டு இருந்தோம் பிரதர், பாத்ரூம் தோண்டிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்கள நினைச்சு கஷ்டமா இருந்தது. ஆராதனை என்பது ரொம்ப முக்கியம். எகிப்திலே பார்வோனிடத்திலே போய் மோசே சொன்னான், ஜனங்களை ஆராதனை செய்வதற்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். உங்களுக்கு செய்கிற அற்புதங்கள் ஒவ்வொன்றும் இதுவரைக்கும் சுகமாக உங்களை என்னை காப்பாற்றிய ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் அந்த தேவனை ஆராதனை செய்வதற்காகத்தான் என்கிற சத்தியத்தை மறந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் எந்த சாக்கு பக்கை ஏற்றுக்கொள்கிற தேவன் அல்ல, அதல்ல. ஒரு ஆராதனை மிஸ் பண்ணும் பொழுது 1000 நன்மைகள் உன் வீட்டை விட்டு கடந்து போய் விடுகிறது என்கிற சத்தியத்தை மனதில் ஆழத்தில் எழுதி வைக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனை ஆராதனை செய்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நாள் ஆராதனை மிஸ் பண்ணும்போது 1000 ஆசீர்வாதங்கள் வீட்டை விட்டு நழுவி போய் விடுகிறது என்கிற சத்தியத்தை இருதயத்தின் ஆழத்தில் பதித்து வைக்க வேண்டும். கவனிங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது.
இதயம் நோறும் கொண்டோர்களை அவரை குணமாக்குவார். நறுங்கொண்டோர் காயங்களை அருமையாய் கட்டுகிறார். தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. நட்சத்திரங்களின் லக்கத்தை அச்சயன் எண்ணுகிறார். நட்சத்திரங்களின் லக்கத்தை அச்சயன் எண்ணுகிறார். அறிவில் அடங்காதவர், நெறியில் தவறாதவர். தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. ஆண்டவரை துதிக்கணும், அவரை கீர்த்தனை பண்ணிக்கொண்டே இருக்கணும். நல்லா இருப்பீங்க தங்கச்சி. அன்னைக்கு காலையில் ஒரு 12:30 படுத்து நினைக்கிறேன். 3:10 கரெக்டாக எழுந்திரிச்சிட்டேன். அவ்வளோதான், நம்ம தூக்கமே அவ்வளோதான். ஒரு 3 மணி நேரம் தான் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். பழைய கால என்னுடைய சரித்திரத்தை புரட்டி பார்க்குறேன். பழைய ஜீவியத்தில் ஆண்டவனுடைய தாயார் என்ன முழு நேரமாக தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அர்ப்பணித்திருக்கிறார்கள். வயிற்றில் குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த காலங்களில் ஆப்ரேஷன் பண்ணி தான் பிறக்கணும் என்று மருத்துவர் சொன்ன பொழுது அது ரொம்ப கஷ்டம். அந்த காலங்களில் ஆப்ரேஷன் என்று சொன்னாலே, அப்போ அந்த நேரத்தில் டாக்டர் ஆப்ரேஷன் எல்லாமே ரெடியாக ஆகிறதுக்கு கத்தியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவரே ஆண் குழந்தைன்னா உழித்து கொடுத்துட்றேன், முழு நேரமா ஆப்ரேஷனே இல்லாமல் குழந்தை பிறந்துட்டு அந்த குழந்தை ஆண் குழந்தை நான் முழு நேரமாக ஒழித்து கொடுத்துட்றேன். ஆண் குழந்தை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போய் அவங்க ரெடி பண்ணி வர்றதுக்குள்ள பிறந்துட்டேன். ஆப்ரேஷன் பண்ணலை எங்கள் அம்மா. ஒவ்வொரு நாளும் எங்கள் தாயார் சொல்லுவாங்க, முழு நேரமாக ஊழியம் செய்யணும், முழு நேரமாக நீ ஊழியம் செய்யணும். நான் எங்கள் அம்மாட்ட கேட்பேன், யார்கிட்ட கேட்டு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க? நானே பிறக்கலையே, எப்படி கேட்க முடியும்? ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போயிட்டேன். வருமானத்தில் ஆண்டவர் என்னை ரொம்ப அதிகமாக ஆசீர்வதிச்சார். இந்த நேரங்களில் மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு பைத்தியக்காரன் ஆயிட்டேன். ஆண்டவர் என்னை சோமாக்கினாரு. இந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ முழு நேரமாக ஊழியத்திற்கு வரணும் என்று உங்கள் அம்மா உன்னை பிரச்சனை செய்திருக்கிறாங்க. அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, முழு நேரமாக நீ போகணும் தம்பி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், யார் பணம் தருவா, யார் காசு தருவா முழு நேரமாக போகிறதுக்கு? நான் ரொம்ப வாதாடிட்டு இருப்பேன். ஆண்டவர் என்னை சோமாக்கிற பிற்பாடு நான் செய்த வேலைகள் எல்லாமே நஷ்டமாய் போயிட்டு, ஒன்றுமே உட்படலை. கடைசியில் ரொம்பவும் வறுமையின் எல்லைக்கு வந்துட்டேன். நல்ல துணி வாங்க முடியல, நல்ல ஒரு செருப்பு இல்லை, தலைக்கு எண்ணெய் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை. ரொம்ப வறுமைக்கு வந்துட்டேன். எல்லையை தாண்டிட்டு வறுமையின் எல்லை ரொம்ப அதிகமாயிட்டு. தேவன் என்னோடு பேசினார், உன்னுடைய அழைப்பு வேறு, நீ போகிற பாதை வேறு. நீ போகிற இந்த பாதையில் போகும் பொழுது உன் வாழ்க்கை எல்லை முடிந்து போய்விடும் என்று என்னோடு பேசினார். உடனடியாக நான் கீழ்ப்படிந்து முழு நேரமாக ஊழியத்திற்கு ஆண்டவர் என்னை அர்ப்பணிக்க உதவி செய்தார். இந்தியாவில் இன்னைக்கு 200க்கு அதிகமான சபைகளை ஸ்தாபித்து பல லட்சம் மக்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வருவதற்கு சின்ன ஊழியத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய பெரிய திட்டம் அவரை துதிக்கணும், அவரை கீர்த்தனை பண்ணணும். இந்த 2 வேலையை விடும் பொழுது அவன் வாழ்க்கையிலே சில தடுமாற்றங்கள் ஏற்படும். அந்த தடுமாற்றங்கள் ஏற்பட்டு தவறி விழுந்து விடும் பொழுது அவனை தூக்கி நிறுத்த யாராலும் முடியாது. யோனாவுடைய அழைப்பு ஊழியம். அவன் புறப்பட்டு தர்சீசு கப்பல் ஏறி போய்விட்டான். கப்பல் பிரயாணம் பண்ணினவர்கள் எல்லாரும் பரிதாபமான நிலைக்கு வந்தார்கள். அதோடு கப்பல் கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. யாருமே யார் நிமித்த இந்த ஆபத்து என்று சீட்டு போட்ட பொழுது யோனாவுடைய பெயர் வருகிறது.
கேட்குறாங்க, நீ எவிடத்தான், நீ யார்? நான் எபிரேயன், வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளுக்கு நான் கடவுளத்தில் பயபக்திக்குரியவன். எங்கப்பா போறா? உன் தொழில் என்ன? என்னுடைய தொழில் ஊழியம். இப்ப எங்க போறா? தர்சீசுக்கு போகிறேன். ஏப்பா இப்படி செய்தா? ஏன் இப்படி செய்தா? அவங்க கேட்குறாங்க. சரி, எப்படியாலும் இவனை காப்பாற்றிடுவோம் என்று அவனை காப்பாற்ற பிரயாசப்படுகிறார்கள். ஏற்கனவே கடல் கொந்தளித்து மும்முரமாக இருக்கிறது. அவனை காப்பாற்ற வேண்டும் என்று பிரயாசப்பட்டதும் அந்த கடல் இன்னும் அதிகமாக மும்முரமாகிவிட்டது. ஒரு அழைப்பு ஒரு மனிதனை குறித்து இருக்கிறது. ஒரு திட்டம் ஒரு மனிதனை குறித்து இருக்கிறது. அந்த திட்டத்தை மிஸ் பண்ண ஒரு மனிதனை யாரும் காப்பாற்ற முடியாது. யாரும் காப்பாற்ற முடியாது. நல்லா தெரிஞ்சுக்க தம்பி, மனசுல எழுதி வச்சுக்க. உனக்கு ஒரு கிருபையை கொடுத்தார் என்றால் அவரை துதிப்பதற்கு, உனக்கு ஒரு தாளந்தை கொடுத்தார் என்றால் அவருக்கு ஏதோ ஒன்றை செய்வதற்கு. இதை மிஸ் பண்ணும் பொழுது வாழ்க்கை சின்ன பின்னமாக போய்விடுகிறது. அந்த மனிதனை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் யாருமே தூக்க முடியாது. தேவன் தள்ளின மனிதனை மனிதனால் தூக்க முடியாது. தேவன் தூக்கின மனிதனை மனிதனால் தள்ளவும் முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். ஊழியம் என்பது எத்தனை கோடி முக்கியம் என்பதை உங்கள் மனதின் ஆழத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை மிஸ் பண்ணும் பொழுது, அதை தவறவிடும் பொழுது மிகப்பெரிய ஆபத்துகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் கண்ணீரையும் சந்திக்க வேண்டும். அந்த கண்ணீரை மாற்றுவதற்கு அவரை தவிர ஒருவருமே கிடையாது. போகட்டும். என்ன சொல்றான் பாருங்க. அவர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமா இருக்கிறார். சரி, உங்க மேல அவர் பிரியமா இருக்குன்னா, அம்மா இன்னைக்கு காலையில யாரோ பிரியமா இல்லாம போயிட்டு, அந்த பிரியமா இருந்த அந்த திருமணமான அந்த தம்பி முதல் நாள்ல அந்த அம்மா தங்கச்சி மேல வச்ச அன்பை சொல்லிக்கிட்டு எங்கேயோ போயிட்டேன் நான், முள்ளு கதையை பேசிட்டு. ஆனா யார் பிரியமா இல்லாவிட்டாலும் ஒருவர் பிரியமா இருக்க விரும்புகின்றார். அவர் பிரியமா இருக்க வேண்டும். அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். அந்த மனிதனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? கொஞ்சம் வாசிங்க. என்ன கொடுக்கிறாரு? அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகின்றார். ஆமென். எங்களுக்கு என்ன அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? 13ஆம் வசனம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாடுகளை பலப்படுத்துகின்றார். உன்னுடைய வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம், பிள்ளைகள் அங்கே உள்ள இருக்கிறாங்க. தேவன் அந்த வாசலை பலப்படுத்துகின்றார். ரெண்டாவது என்ன செய்கின்றார்? உன்னில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார். பா, என்ன அற்புதமான ஒரு தேவன் பார்த்தீர்களா? உங்க பிள்ளையெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு. அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது, அம்மா தங்கச்சி, இந்த காலையில் நான் சொல்லும் சத்தம் உன் காதில் விழுகிறதா? உன் இதயத்தின் ஆழத்தில் அது பதிகிறதா? நன்றாக பதித்து வைத்துக்கொள். அவருக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது உன் வாசல்களின் தாழ்பாடுகளை பலப்படுத்துகின்றார். உன்னில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குகின்றார். நீ எங்கெல்லாம் இருக்கிறியோ எல்லை எங்கெங்கெல்லாம் இருக்கு, எல்லாம் சமாதானம் ஆயிருது. அப்புறம் என்ன செய்யறாரு? உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிக்கிறார். ஒரு குறைவே வைக்க மாட்டாரப்பா, உனக்கு ஒரு குறைவே வைக்க மாட்டார் அந்த ஆண்டவர். அவரை துதிப்பீங்களா? அவரை கீர்த்தனம் பண்ணுவீங்களா? பக்கத்தை கொஞ்சம் கேட்டு பாருங்க. அவரை துதிப்பீங்களா? அவரை கீர்த்தனம் பண்ணுவீங்களா? பலருக்கு சொல்வீங்களா? சொல்றவங்களை கை தூக்கி விடுவீங்களா? உங்களுக்கு போக முடியாது. வீட்டுக்காரு ஐயாவுக்கு சமையல் பண்ணணும், பையனுக்கு சமையல் பண்ணணும், நீங்கள் நேரத்தில் போய் எங்கே ஒளிஞ்சே போகிறீங்க. சொல்லுறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வீங்களா? அதுதான் அவன்று கேட்குறாரு ஆண்டவர். அதான் அவர் கேட்குறாரு. கடவுளை உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிட மாட்டார், உங்களுக்கு உதவி செய்வார். பயப்படாதீங்க. 2 தீர்மானத்துக்கு காலையில் எடுங்க. நான் ஆண்டவரை துதிப்பேன், அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க. ஆண்டவரை துதிப்பேன், அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், உச்சிதமான கோதுவினால் என்னை போசியும், என் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் தாழ்பாள்களை பலப்படுத்தும். நீங்க சொல்லவே வேண்டாம், அவரே பலப்படுத்திடுவார். கைகளை தட்டுங்க, உங்களை ஆசீர்வதிச்சிருவாரு. கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கும். ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எழுப்பி நின்று ஒரு பாடல் பாடுவோம். ஆண்டோட ஊழியத்திற்கு முடிந்த காணிக்கைகளை கொடுக்கலாம்.
விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறே. விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறே. என் தெய்வம் என்னோடு கூட இருப்பதால் நீர் காட்டிய துறைமுகத்தில் சேர்த்திடுவீரே. என் தெய்வம் என்னோடு இல்லை என்றால் மூழ்கி நான் போயிருப்பேன். உம் சமூகம் என்னோடு இல்லை என்றால் திசை மாறி போயிருப்பேன். நீர் போதுமே என் வாழ்விலே, நீர் வேண்டுமே என் வாழ்விலே. நீரே நிரந்தரமே ஐயா, நீரே நிரந்தரமே. என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறே. உலகமென்னும் சமுத்திரத்தில் என் பயணம் தொடருதையா. பெருங்காற்றோ புயல் மலையோ அடிக்கையில இதுவரை சேதமில்ல. என் தெய்வம் என்னோடு இல்லை என்றால் மூழ்கி நான் போயிருப்பேன். உம் சமூகம் என்னோடு இல்லை என்றால் திசை மாறி போயிருப்பேன். நீர் போதுமே என் வாழ்விலே, நீர் வேண்டுமே என் வாழ்விலே. நீரே நிரந்தரமே ஐயா, நீரே நிரந்தரமே. என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறீர். விசுவாச கப்பல் Praise. சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறீர். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஆராதனை செய்வதற்காக, உமக்கு நன்றி செலுத்துவதற்காக, உம்மாலை நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த காலையிலே நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். 1000 நாள் ஆகாமத்தின் கூடாரத்தில் வாசம் பண்ணுவதை விட ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருக்கிற ஒரு நாள் நல்லது. ஐயா, ஒரு நாள் 1000 நாளை விட ஒரு நாள் நல்லது. இத்தனை அற்புதமான தேவ மனிதன் தாவீது இந்த வாசற்படியிலேயே இருப்பது அவ்வளவு நல்லதுங்கிறானே. கழிப்பு வீடு ஆகாமியத்தின் வீடு, அது 1000 நாள் இருக்கலாம், ஆனால் அது பெரிய விஷயம் கிடையாது. ஆலயத்தின் வாசற்படியில் இருக்கிற ஒரு நாள் நல்லது என்று சொன்னார். நாங்கள் உள்ளே ஓடி வந்திருக்கிறோம். ஐயா, எங்கள் முகத்தை பாரும், எங்கள் இருதயத்தை பாரும், எங்கள் கண்களில் வடிகிற கண்ணீரை பாரும், எங்கள் மனம் நொந்து போன எங்கள் வாழ்க்கையை பாரும். எங்களுக்கு உதவி செய்யும், எங்களோடு பேசும். உங்களுடைய குரலை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதா, ஆமென். நமக்கு தாயுத பூசை அக்டோபர் 23, 24 வருகின்றது. 22, 23, 24 வருகிறது. 22ஆம் தேதி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால இந்த நாளில் இந்த கூட்டத்தை நடத்த முடியவில்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் நமக்கு இங்கு கூட்டங்கள் உண்டு. ஜெப முகாம் வருஷம் நடத்திட்டு இருக்கிறோம். அதில் 2 தேவ மனிதர்கள் வருகின்றார்கள். அதனால் நீங்கள் இப்போவுமே லீவு போட்டு மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வாங்க.
நம்முடைய குடும்பத்திற்காக, தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு ஒரு உதவியாக இருக்கும். மிஸ் பண்ணிட வேண்டாம். அக்டோபர் 23, 24 தேதிகளை நீங்கள் மறக்க வேண்டாம். அக்டோபர் 2ஆம் தேதி இந்த சிறுவர் முகாம் என்று ஒன்று நடத்துகின்றார்கள். வெளியில் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, உள்ளே இருக்கிறது. நான் அப்புறம் கொடுக்குறேன். உங்கள் பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் அனுப்பி வைங்க, அந்த கூட்டத்துக்கு அனுப்பி வைக்க முடியும். ஞாபகப்படுத்துகின்றேன். தொடர்ந்து நம்முடைய அந்த முன்னால் வேலையை செய்வதற்காக பிளானில் ரொம்ப நம்ம இன்ஜினியர் ஐயா ராஜகுமார் அவர்கிட்ட கொடுத்துருக்குறோம். இந்த பிளான் வாங்கிட்டோம்னா நம்ம ஏற்கனவே 160 அடி நம்ம போட்டிருக்கிறோம். 120 பெர்மிஷன் வாங்கியிருக்கிறோம். இந்த 40 அடி சேர்த்து அங்கே 60 அடிக்கு பெர்மிஷன் வாங்கி கிறிஸ்மஸுக்கு முன்னே போடணும்னு விவரமாக இருக்கிறோம். ரொம்ப கவனமாக. அதுக்கு நிறைய செலவுகள் இருக்கும்போது இந்த கம்பியெல்லாம் நிறைய வாங்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கம்பி வேணுங்கிறாங்க. இந்த இது என்ன சொல்கிறது, ஆங்கில் பேன்ஸ் ஜாக்கி. இங்கே நம்ம பொள்ளாச்சியில் ஒருத்தர் கேட்கும்போது 85,000 ரூபா கேட்டாங்க. 85,000 பேன் ஜாக்கி. கோயம்புத்தூரில் வந்து ஒரு 55,000 ரூபா வருது வாடகை 2 மாதத்துக்கு பேன் ஜாக்கி. கம்பி கட்டுறவங்க வந்து பலர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 1 ரூபா கேட்குறாங்க, 70 கேட்குறாங்க, 80 கேட்குறாங்க. ஒருத்தர் 61 கேட்டிருக்கிறாங்க. இப்படி கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி இந்த தேவைகள் நமக்கு அதிகமாக இருக்கிறது. நம்ம இனி இந்த முன்னாள் வாசல் வழியாக வந்து நல்லா இருக்கும் அல்லவா? இதனாலே வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதுக்காக ஜெபிங்க. இந்த பண தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்கணும். அந்த வேலையை ஆரம்பிக்கணும். ஜெபிக்கணும். கடவுள் உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. பொங்கல் கூட்டங்களுக்கு இப்போவுமே நீங்கள் ஜெபிக்கணும். அதில் நமது மதிப்புக்குரிய தேவ மனிதர் கலைமணி ஐயா வருகிறார்கள். லூக்கா சேகர் ஐயா அவர் வருகிறார்கள். வருஷம் வர்றவங்க தானே. இதே போல் ஸ்டான்லி பிரதருக்கு டைம் இல்லை, அவர் போய்ட்டார் எங்கேயோ. ஜான் கிறிஸ்டோபர் ஐயா அவர்கள் வருகிறார்கள். போன வருஷம் அவர் தான் வந்தார். இந்த கூட்டங்களில் நமக்கு ஒரு 500 பேராயிலும் வரணும். கருத்தாக ஜெபிக்க முடி உங்களை ஞாபகப்படுத்துகின்றோம். ஆமாம் தம்பி, ஒரு கைப்படிங்க. என்னை தூக்கி எடுத்து படிக்கிறீங்களா? உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசருவை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான
தூக்கி விடுகிற தேவன். இந்த உலகத்தில் நம்மை தூக்கி விடுவதற்கு ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் நம்முடைய ஆண்டவர். நம்மை தூக்கி நிறுத்துவார் அவர். இந்த பைபிள் போதிக்கிற சத்தியத்தை சொல்லட்டும் உங்களுக்கு. 145 சங்கீதம் 14 வசனம். அவர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகின்றார். தூக்கி எடுக்கிற ஒரு தெய்வம் இருக்கின்றார். கண்ணீரில் இருந்து, வியாதியில் இருந்து, வறுமையில் இருந்து, கடன் பிரச்சனையில் இருந்து, நெருக்கத்தில் இருந்து, பாடுகளில் இருந்து, பத்திரவத்தில் இருந்து, வேதனையில் இருந்து, துயரத்தில் இருந்து, துன்பத்தில் இருந்து, நெருக்கத்தில் இருந்து தூக்கி எடுத்து உயர்த்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். தம்பி, இந்த காலையில ஒரு தூக்கி எடுப்பார். எல்லாரும் தள்ளுறாங்களா? அதிலையுமே கூட வழியிற பிச்சை கேட்டுட்டு இருந்தான். திடீர்னு ஜனக்கூட்டம் கூடிட்டு கேட்டான், பரதலேமு யாரப்பா? நானும் ஜனங்கள் போற சத்தம் கேட்குத, காலடி ஓசை கேட்க, யாரது? இயேசு போகிறார், இயேசு போகிறார். பரதலேமு என்ற குருடன் நினைத்தார், எத்தனை ஆண்டுக்கு ஒரு பிச்சைக்காரனாக நான் இங்கு இருப்பது. இயேசு என் கண்ணை திறப்பார். சத்தம் போட்டு கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவன் சத்தம் போடுறது தள்ளுறாங்க. விழும்பக்கூடாது, அவன் பார்வை அடையக்கூடாது, பிச்சை எடுத்துட்டே இருக்கணும் காலமெல்லாம். எளிமை மனிதனாக வரக்கூடாது. எடு பிச்சை என்று அதட்டுகிறார்கள். பேசாமல் இரு என்று சொல்கிறார். உலகம் உங்களை தள்ளும், தள்ளி வேடிக்கை பார்க்கும். தூக்கி எடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கல்வாரி சிலுவையை உங்களுக்காக எனக்காக எருசலேம் வீதி வழியாக கொல்கதா மலைக்கு தூக்கி கொண்டு போனவர். உங்கள் பார்வை, உங்கள் நோக்கம் அவர் மேல் இருக்க வேண்டும். ஏதாவது உதவி செய்வார். வேலை உங்க பிள்ளை படிக்காம இருந்தா சொல்லுவாங்க பக்கத்துல, அவ புத்திக்கு தான் அவ பிள்ளை படிக்காம இருக்கிறது, அவ புத்திக்கு தான் அவங்க வீட்டில் ஒரு நன்மை இல்லாம இருக்கிறது என்று பேசும் உலகம், அசிங்கமாய் பேசும் உலகம், மோசமான உலகம். அப்படிப்பட்ட நபரோடு நீங்கள் தொடர்பு வைக்கக்கூடாது. உங்களுடைய தொடர்பை துண்டிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் நல்லாவும் இருக்க முடியாது. உங்களை வாழ வைக்க துடிக்கும் ஒரு தெய்வம் இருக்கிறார். உங்கள் நினைவாகவே இருக்கிறார். உங்களை தூக்கி எடுப்பார். நல்ல துணி இல்லாவிட்டால், நல்ல வருமானம் இல்லாவிட்டால் அசிங்கமாய் பேசுவார்கள். இவ்வளவு ஒரு பொம்பளையா, இவனும் ஒரு ஆம்பளையா என்று அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பணம் கையில் இருக்கும், பேசுவார்கள். பயப்படாதீர்கள். கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படி உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தூக்கி எடுக்கும் ஆண்டவர். பைபிள் போதிக்கின்றது. 113 சங்கீதம் வசனம் 7-8 வசனங்கள். 1 சாமுவேல் 2 அதிகாரம் வசனம் 7-8 வசனங்கள். அவர் சிறியவரை புழுதிலிருந்து எடுத்து எளியவரை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்களை புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து உயர்த்துவார். மனம் சோர்ந்து போகாதீர்கள். மற்றவர் சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் வழியாக உங்கள் இதயத்தை உடைத்திருக்கலாம். உங்கள் இதயம் நொறுங்கி போயிருக்கலாம். உங்கள் இளைஞர பந்துக்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு உங்கள் இதயம் நொறுங்கி இருக்கலாம். இதயம் நோறும் குண்டோர்களை அவரை குணமாக்குவார். நறுங்குண்டோர் காயங்களை அருமையாய் கட்டோகிறார். தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. அவரை துதியுங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஒரு நாள் அவருடைய முகத்தை பாருங்கள். ஒரு முகத்தை நோக்கி பார்த்தவுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. ஒரு முகங்கள் வெக்கப்பட்டு போனது இல்லை. இயேசுவை பாருங்கள், முகத்தை பாருங்கள். தூக்கி விடுகிற தேவன். இன்றைக்கு காலையில் அவர் எதிலிருந்து தூக்கி விடுகிறார் என்று சொல்லி சில விஷயங்களை விரைவாக பார்ப்போம். சத்துருக்கள் மேற்கொள்ளாதபடி உங்களை தூக்கி விடுகின்றார். நம்முடைய சத்துருக்கள், ஒருவருக்கு அவன் வீட்டாரே சத்துரு. யோசேப்புக்கு அவன் வீட்டாரே சத்துரு. யோசேப்புக்கு அவர் தகப்பனார் பலவர் வாங்கி கொடுத்தார். எல்லா பிள்ளைகளையும் ஆடு மேய்க்க அனுப்பிட்டார். இவனை வீட்டில் வைத்திருந்தார். யோசேப்பை யாக்கோபு ரொம்ப நேசித்தார். பலவர் நங்கிகளை கொடுத்தார். அவன் சொப்பனங்களை கண்டார். பொறாமை கொண்டார்கள். தன் சகோதரர் செய்த குற்றத்தை எல்லாம் அப்பாட்ட சொல்லிட்டு வந்தான். அவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். உடன் பிறந்தவர்களே சத்துரு. ஐயோ, தூரத்தில் யோசேப்பு வரும் பொழுது இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவரை கொண்டு விடுவோம், ஒரு துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டது என்று சொல்லிவிடுவோம், அவன் சொப்பனம் எப்படி பலிக்கிறதோ பார்ப்போம் என்று சொன்னார்கள். சகோதரர்கள், மற்றவங்க கூட உங்க மேல இறக்கப்படுவாங்க. பிரதர், முடியன பந்துக்கள் கஷ்டப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது, நல்ல உடை இல்லாமல் இருக்கும் பொழுது, உணவு இல்லாமல் இருக்கும் பொழுது பேசுவாங்க. ஆடின ஆட்டம் என்ன அன்னைக்கு, பாடின பாட்டுன்னு அன்னைக்கு. கடவுள் ஒரு இருக்கிறார் பிரதர், அதில் வர கடவுள் இழுத்து அடிப்பான். கடவுள் கரெக்டாக செஞ்சுட்டாரு பாரு என்று சொல்லுவார். மோசமான உலகம், அநாகரிகமான உலகம், அன்பில்லாத உலகம், துரோகம் நிறைந்த உலகம், தூக்கி கீழே தள்ள உலகம். உங்கள் அற்பமாக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அந்த உறவை துண்டிக்க வேண்டும், கட் பண்ண வேண்டும். கவனிங்கள், உங்கள் வாய்களில் மற்றவர்களை உயர்த்தி பேசுங்கள், வாழ்த்து பேசுங்கள், ஆசீர்வதித்து பேசுங்கள், மேன்மையாக பேசுங்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. போகட்டும். சத்துருக்கள் மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை கைதூக்கி விடுகின்றார். என்ன அற்புதமான ஒரு ஆண்டவர் பாருங்கள். சங்கீதம் 18ஆம் சங்கீதம், சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு என்னை கைதூக்கி எடும் என்று ஜெபம் பண்ணுகிறான். சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் கைதூக்கி விடுகிறவராக இருக்கின்றார். தாவீதுக்கு பல வகையான சத்துருக்கள் இருந்தார்கள். சவுல் ஒரு சத்துருவாக இருந்தான். அதோடு கூட அப்சலோம் ஒரு சத்துருவாக இருந்தான். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். சவுல் தாவீதை சுவரோட உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எய்தான். ஆனாலும் 2 விசை விலகி அவன் தப்பினான். தன்னால் தாவீதை கொல்ல முடியவில்லை. பெலிஸ்தன் கையிலாவது சாகட்டும் என்று அவன் தீர்மானித்தான். 2 விசை அவன் ஈட்டி எய்தான். இங்கே இன்னொரு விசை ஈட்டி எய்து கொல்ல பார்க்கிறான். சொன்னான், கோலியாத்தை கொண்டால் என் மகளை நான் பாகம் பண்ணி கொடுப்பேன் என்று சவால் விட்டிருந்தான். இதெல்லாம் தாவீது கேட்டதும் இந்த கோலியாத்தை கொண்டு வந்துட்டான். சவுலுடைய மகளை திருமணம் செய்வதற்கு ஆசை ஒரு பக்கம், ஒரு பக்கம் இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்று பூலோக மக்கள் அறியணும் என்கிற ஆசை. இப்பொழுது சவுல் சொல்கிறான், என் கை அல்ல, பெலிஸ்தன் கையிலே அவனை விளட்டும், அந்த பெலிஸ்தனாலே சாகட்டும் என்று சொல்லி நினைத்து தாவீது கால் சொல்லி அனுப்புகின்றான். பரிசை விரும்பவில்லை. 100 பெலிஸ்தனை கொன்று
நுனித்தோலை கொண்டு வர வேண்டும், என் மகளை வாகம் பண்ணி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எப்படி பாருங்க, 100 பேரை கொல்லணும், அவரோட நுனித்தோலையை கொண்டு வரணும். படுத்தா என்னுடைய மகள் என்ன நினைச்சு கொடுக்குறா, 100 பேரை கொல்வதற்குள்ள அவன் மூலமா செத்து போயிடுவான், அவங்க கொன்றுவாங்க, இவனை கொல்ல முடியாது, என் கையல்ல, பெலிஸ்தன் மூலமாக சாக வேண்டும். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன்னால் தாவீதை கொல்ல முடியவில்லை, பெலிஸ்தன் கையிலாவது சாகட்டும் என்று நினைத்து அவன் 100 நுனித்தோலை கேட்கின்றான். பைபிள் சொல்லுகிறது, நீங்க உங்க பைபிளை திறந்து 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். தாவீதை பெலிஸ்தர் கையில் விழப்பண்ணுவதே சவுலுக்கு எண்ணமாயிருந்தது. எப்படியாயிலும் பெலிஸ்தன் மூலமா சாகணும். என்னங்க வாழ்க்கை, ஒரு பெரிய வேலை செய்திருக்கிறான, நன்றி கிடையாதா? என்ன பெரிய வேலை செய்தான்? 40 நாள் காலையிலும் மாலையிலும் அந்த கோலியாத் அந்த வந்து நிற்கின்றான். சவுல் ராஜாவை பார்த்து கேட்கிறார், நான் பெலிஸ்தன், நீங்கள் இஸ்ரவேலர்கள், உங்களில் ஒருவர் வந்து என்னை கொல்லட்டும், கொன்னால் நாங்கள் முழு பெலிஸ்த தேசம் அடிமையாகி விடுவோம், கொல்லாவிட்டால் முழு இஸ்ரவேல் தேசமும் அடிமையாகணும். இந்த பைபிள் சொல்லுகிறது, சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் முகத்தை கண்டு விலகி ஓடி போனார்கள். பெரிய அவமானம் ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட அவமானத்திலே சிக்கி தவித்த அந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக, அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்காக ஒரு கூழாங்கல்லிலே கொன்று குவித்தான் தாவீது. காலமெல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய மக்கள், காலமெல்லாம் அவரை போற்றி புகழ வேண்டிய நேரத்தில் என்ன செய்யறாங்க? நான் அப்படி திருநெல்வேலியிலிருந்து அப்படி வந்துட்டே இருந்தேன், இந்த மதுரை அந்த வழியா. அங்க பெரிய பெரிய பேனர் வச்சிருந்தாங்க, குரு பூசை இம்மானுவேல், இன்னொரு பேர் போட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு பேர், ஏதோ ஒரு நாட்டுக்காக வேலை செஞ்சிருப்பார் போல் இருக்கு அவர். அது ஏதோ ஊர்ல குரு பூசியா, அந்த பேர் எனக்கு வரமாட்டேங்க பாருங்க. அவர் பெரிய அந்த ஆள் போட்டை வச்சு தலையில ஒரு தொப்பி வச்சு வச்சிருந்துச்சு. எல்லா மந்திரிகளும் போய் குரு பூசையில் கலந்துக்கிறாங்க. நாட்டுக்காக இம்மானுவேல் சேகரன் அப்படின்ட்டு பட்டை அடிச்சு எல்லாம் வச்சிருந்தாங்க. இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறாரு பேர் வச்சிருக்கிறாரு, இம்மானுவேல் சேகரம். இவருக்கு என்ன ஒரு குரு பூசை வச்சுட்டு நடக்கிறானுங்க. இவர் அப்போ கிறிஸ்தவரோ? நான் எனக்கு கற்பனை பண்ணி பார்த்தேன், அவரை பற்றி எனக்கு தெரியாது. அப்போ ஒரு தேசத்திற்காக உழைத்த ஒரு மனிதனுக்கு அவ்வளவு குருபூசை வைக்கிறார்களே, அவமானம் நிறைந்த அசிங்கம் நிறைந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறான் சவுல். சவுல் ராஜா பெலிஸ்தன் பேசிக் கொண்டிருக்கின்றான். அந்த சவுல் இந்த பெலிஸ்தன் முகத்திற்கு விலகி ஓடுகிறான். முழு இஸ்ரவேலர் பயந்து ஓடுறாங்க. அவன் தாவீது சொல்றான், இவன் நிமித்தம் ஒருவரும் பயப்பட வேண்டாம், இவன் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய சேனையை நிந்தித்தானே. எப்படி நிந்திக்கலாம் இவன்? சவுல் தன்னுடைய வஸ்திரத்தை கொடுக்கின்றான், ராணுவ வஸ்திரத்தை, ஈட்டியை கொடுக்கிறான், எல்லாம் போட்டு பார்க்கிறான். இதுல எனக்கு பழக்கம் இல்லை, எவானி அவனை கொல்ல முடியாதப்பா, அவன் சிறு வயது யுத்த வீரன், அவன் அது காத்தூரை சேர்ந்தவன். காத்தூர் என்கிற இடம் ராட்சீதர்கள் இருக்கிற இடம். அது அங்க இருக்கிற எல்லாருமே ராட்சீதர்கள் தான். அந்த ஊர்ல வந்திருக்கிறான், அந்த காத்தூர்ல இருந்து இந்த பெலிஸ்தன், உன்னால கொல்ல முடியாது. தாவீது சொல்லுகிறான், அடியானாகிய தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசை ஒரு கரடி ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது, ஒரு சிங்கம் ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் தொடர்ந்து போய் தடியில் அடித்து வாயை கிழித்து ஆட்டை காப்பாற்றினேன். அதுபோல இந்த விருத்த சேதனமே இல்லாத இந்த பெலிஸ்தன் இருப்பான் என்று சொல்லுகிறானே. சொல்லி என்ன செய்தான்? 5 கூழாங்கல்லை கொண்டு போனான். 4 அப்படியே பாக்கெட்டில் இருக்கிற ஒரு கல்லிலே அந்த கோலியாத்தை கொண்டு விட்டார் அல்லவா? பெலிஸ்தரெல்லாம் ஓடி போனார்கள் அல்லவா? கல்லு தான் அவன் கையில் இருந்தது. அவனது ஆயுதத்தை கொண்டு தலையை வாங்கி தூக்கிட்டு போனானே. அப்படிப்பட்ட இந்த
தாவீதை எப்படி புகழ்ந்து பாடி இருக்க வேண்டும். எவ்வளோ நன்மை செஞ்சிருப்பீங்க, சிலருக்கு நீங்க ரொம்ப உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா கொஞ்சம் கூட நன்றி இல்லாம உங்களை பேசிட்டு இருப்பாங்க. நன்றி கட்ட உலகம் இந்த உலகம். ஐயோ ஐயோ, கொடுமை அல்லவா, கொடுமை அல்லவா. இந்த கொடுமை நிறைந்த உலகத்தில் உங்களை யாருமே தூக்கி விடுவதற்கு வரலையா? தூக்குவதற்கு ஒருத்தர் இருக்கின்றார். எப்பொழுது சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உங்களை தூக்குவார். இவன் தன் மகளை கொடுக்கிறான், எப்படியாயிலும் சாகணைவன் என்று நினைத்து கொடுக்கிறான். உங்கள் வேதத்தை திறந்து 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் நீங்கள் வாசியுங்கள். தாவீது வாசிக்க வேண்டாம், வாசிக்க வேண்டாம். நீங்க நான் பாரம் படிச்சு விட்டுருக்கிறேன், வாசிக்க வேண்டாம். என்ன அற்புதமான விஷயம் பாருங்க. 100 நுனித்தோலை கேட்கிறான், 200 எண்ணி கொடுக்கிறான். 100 தானப்பா கேட்டா, 200 பலிஸ்தனை கொண்டிருக்கிறேன் என்ன பாருங்கிறான். பயப்படாதிருங்க. எந்த மனிதன் உங்களை அழிக்க வேண்டும் என்றிருந்தாலும், எந்த குடும்பம் உங்களுக்கு விரோதமாய், நேற்றைக்கு நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பயங்கரமான சுத்தம், பயங்கரம். இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஆவிகளை நான் பார்க்கல. இந்த குடும்பத்தையே சுக்குமுறை ஒரு ராசுத்த ஆவி ஒண்ணு உள்ள பூந்துட்டா குடும்பம் ஒன்னல்ல 50,000. கடவுள் எப்படியே காப்பாத்திட்டாருன்னு சொல்லுங்க. தாம வந்தாங்க, தாம இப்படின்னு என்னை பிடிச்சிட்டாங்க. எங்கோ போயிருப்போம். பிசாசுகள் மட்டும் நம்ம விட்டு நீங்க அமர்ந்தா எங்கேயோ நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஒரு கல்லறைக்கு உரமாயிருப்போம். தோண்டி பார்த்தா எலும்பு கூட இருக்காது, கரையை அரைச்சிட்டு போயிருக்கோம். கடவுள் உங்களை காப்பாத்திருக்காருல்ல, என்னையும் காப்பாத்திருக்காரு ஆண்டவர். நானும் எங்கே போய் சேர்ந்திருப்பேன். அப்படித்தான் இந்த சவுல் தாவீதை நினைக்கின்றான். இந்த பைபிள் சொல்லுகிற சத்தியத்தை உங்களுக்கு சொல்லட்டும். தாவீதை கொண்டு போடும்படி தன் குமாரனாகிய யோனத்தானோடு தன் ஊழியக்காரோடு பேசுகின்றான். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். யோனத்தானிடம் சவுல் சொல்லுகிறான், ஈசாயின் மகன் பூமியில் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலை நிற்பதில்லை. இப்போதே அவன் சாக வேண்டும், அவன் அழைத்து கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்று பேசுகின்றான். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 31 வாசிக்கிறோம். 19:1 தன் யோனத்தானையும் தன் ஊழியரை கூப்பிட்டு சொல்றான், அவன் சாக வேண்டும் என்று சொல்லுகிறான். அவன் சாக முடிந்ததா? முடியவில்லை. இந்த பைபிள் சொல்லுகிறதை கவனிங்கள். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலத்திலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்திலே உள்ள ஒரு கெபியில் ஒரு மலையில் தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அனுதினமும் தேடுறான், அனுதினமும் தேடிக்கிட்டே இருக்கிறான், கொல்லன்னு சொல்லி அனுதினமும் தேடிக்கிட்டு இருக்கான். அவன் சீப் என்னும் ஒரு மலையில் இருக்கிறான். தேவன் அவனை இவன் கையில் ஒப்பு கொடுக்கிறான். தேவன் ஒரு மனிதனை பாதுகாக்க வேண்டும் என்று திட்டம் வைத்து விட்டால் உலகத்தில் எந்த கொம்பனாலும் அவனை அழிக்க முடியாது. கைகளை தட்டுங்க. ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்து விட்டால் எந்த கொம்பனாலும் அவனை இம்மி கூட அசைக்க முடியாது. கைகளை தட்டுங்க. அனுதினமும் சவுல் தேடிக்கிட்டே இருக்கா தாவீதை கொல்லணும்னு சொல்லி. சீப் என்னும் ஒரு ஊர்ல ஒரு மலையில உட்கார்ந்து இருக்கிறான்.
அனுதினமும் தேடுறான், கொன்னு விடணும், கொன்னு விடணும், கொன்னு விடணும். கொல்ல முடியவில்லை. பைபிள் சொல்லுகிறது, தேவன் அவரை இவன் கையில் ஒப்பு கொடுக்கிறது. தேவன் ஒப்பு கொடுத்தால்தான் அவன் சாவானே தவிர மற்றபடி கொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, இந்த காலையில் உங்களை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். உங்கள் சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, உங்களை கை தூக்கி விடுவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். உலகம் உன்னை தள்ளி விடலாம், உலகம் உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி விடலாம், தூக்கி நிறுத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். வாழ வைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். கண்ணீரை துடைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். பெருமூச்சை மாற்றுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஒரு ஏக்கத்தை புரிந்து கொண்டு அற்புதம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். தூக்கி மேலே கொண்டு வருவார். 1000 சொல்லட்டும் உலகம், உலகம் 1000 பேசட்டும். இந்த பேசுகிற உலகம் அது எப்போ ஒரு 10 வருஷம் அது எப்படி இருந்துட்டு பார்ப்போம். அவங்க அழைப்பு பிரதர், அவங்க அழைப்பு, அதை நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்காக உயிரை கொடுத்தவரை பாருங்கள், இரத்தம் சிந்தியவரை நீங்கள் பாருங்கள். என்ன அற்புதமான ஒரு தேவன் பாருங்கள். இந்த பைபிள் சொல்லுகிறது, பல முறை சவுல் தாவீதை கொல்வதற்காக பிரயாசப்பட்டான். தேவனை கொன்று விடாமல் சத்துரு மேற்கொள்ளாதபடிக்கு கைதூக்கி விட்டார். இப்ப அடுத்த ஆள் வந்துட்டு அப்சலோம். அப்சலோம் தன் தகப்பனாரை கொண்டுவிட வேண்டும் என்று இஸ்ரவேல் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போகின்றார். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். தன் மகன் அப்சலோம் தாவீது ராஜாவாக இருக்கும் பொழுதே ராஜாவாகி தன் தகப்பனாரை கொல்வதற்காக இஸ்ரவேல் தேச மக்கள் அத்தனையும் கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்கின்றான். தாவீது கண்ணீரோடு ஜெபிக்கின்றான். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதீரும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறார். என் மகன் அப்சலோம் கூட முழு இஸ்ரவேலை கூட்டிக் கொண்டு வருகிறானே, சவுல் ஒரு பக்கம் வந்தானே, கர்த்தாவே என் சத்துருக்கள் மேற்கொண்டு விடக்கூடாது, என்னை கைதூக்கி விடும், என்னை கைதூக்கி விடும் என்று அவன் கண்ணீரோடு ஜெபிக்கிறான். என்ன அற்புதமான விஷயம் பாருங்கள், என்ன ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள். சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். இது யாரு? அப்சலோம். இந்த அடைப்பற்றி படித்து பாருங்கள். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடிய சங்கீதம். சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துக்கு முன் இருக்கிற அடைப்பற்றி எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடிய சங்கீதம். என்ன சொல்றான் பாருங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார், எனக்கு விரோதமாக எழும்புறானே. யாரு? எந்த தேசத்தில் ராஜாவாய் இருக்கிறானோ அந்த தேசத்து ஜனங்களை அழைத்து கொண்டு போய் தன் சொந்த மகன் அப்சலோம் தாவீதை கொல்ல போகிறான். எவ்வளவா பெருகிட்டாங்க. தேவன் அவனை கைதூக்கி விட்டார். என்ன அற்புதமான விஷயம் பார்த்தீர்களா? தாவீது இப்படி சொல்லுகிறான். சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கு நேரிடுவதை என் காது கேட்கும். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணு. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? நடந்த விஷயம் தெரியும் உங்களுக்கு. சவுல் அவனை கொல்ல பார்த்தான்.
ஈட்டியை நட்டி சவுலை தற்கொலை செய்தான். 1 சாமுவேல் 31:4 தாவீதுக்கு சத்துருவாய் எழும்பி கொலை செய்ய துடித்த சவுல் ஈட்டியை நட்டி தற்கொலை செய்து கொண்டான். பார்த்தீங்களா, அவனே தற்கொலை பண்ணிட்டான். ஏன்னா இப்ப அவன் மேல காயம் பட்டுட்டு பலிஸ்தர் அவன் மேல காயப்பட வச்சுட்டாங்க. இப்ப பார்த்தா இனி நம்ம சாகத்தான் போறோம். ஈட்டியை நட்டி செத்து போயிட்டான். உண்மையிலேயே என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதபடிக்கு என்னை கைதூக்கி விடும். ஒவ்வொரு நாளும் அந்த தாவீதை போல நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? என்ன பேசுறாங்க ஆண்டவரே, அசிங்கமா பேசுறாங்க ஐயா. ஒரு அற்புதம் எங்க வீட்டில் இல்லாததுனால, மற்றவங்களை போல ஒரு அழகா இல்லாததுனால, இவங்க ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி, ஐயோ ஏதோ ஒரு நன்மை அவன் வீட்டில் இல்லாதனால பேசிட்டு இருக்காங்க. என் சத்துருக்கள் மேற்கொண்டு மகிழ விடாதிரும், என்னை கைதூக்கி விடும். ஒரு நாளும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் அல்லவா? அப்சலோம் என்ன ஆனா? இப்போ தாவீதை கொல்லும்படி அப்சலோம் கோவேரி கழுதிலே போய்கொண்டிருக்கிறான். வனாந்தரத்திலே போய்கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய தலை முடி கருவாரி மரத்திலே மாட்டிக்கொண்டது. யோபா படைத்தல் வந்து கேட்டதும் நெஞ்சிலே ஈட்டியிலே குத்துகின்றான். தாவீதின் சேவகர்கள் 10 பேர் அடித்துக் கொண்டு போட்டார்கள். என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடி கைதூக்கிவிடும். இதுக்காக சத்துரு அப்படி அழிய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் மேற்கொள்ளாதபடி உன்னை கைதூக்கி விட்டுக் கொண்டே இருப்பா. என்னைக்குமே நம்முடைய சத்துரு மேற்கொண்டு விடக்கூடாது. நம்ம தான் மேற்கொள்ளணும். அவன் கீழே இருக்கணும். நம்மை அசிங்கப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற, கேவலைப்படுத்துகிற, நம்முடைய இல்லாமை கண்டு, அழகு இல்லாமை கண்டு, பணம் இல்லாமை கண்டு, படிப்பு இல்லாமை கண்டு பேசுகிறவர்கள் கீழே இருக்க வேண்டும். நீங்கள் மேலே இருக்க வேண்டும். நீ மேலே இருக்கணும். அவனுக்கு கீழே போயிடக்கூடாது. இந்த காலையில நான் சொல்லும் சத்தியத்தை கவனமாய் கேள். நீ மேல உயர்ந்திருக்கணும். படித்து மேல நல்ல சம்பளம் வாங்கணும். பேசுறான்ல, 4 வார்த்தை பேசியிருக்கிறான்ல நம்மள, இதுதான் அவனுடைய வெறிபிடித்த வைராக்கியம். உன் சத்துருக்கள் மேற்கொள்ளாதபடி என்னை கைதூக்கி விடும், கை தூக்கி விடும். கையை ஒவ்வொரு நாள் அவர்கிட்ட காட்டுங்க. தூக்கிருங்கப்பா. எல்லாரும் என் கையை கீழே தள்ளுறாங்க. எல்லாருமே கீழே தள்ளுறாங்க. ஒரு விஷயம், நான் ஒரு கைகால் வராமல் இருக்கிற ஒரு ஐயாவுக்கு ஜெபிக்கணும். இந்த பேரின்ப பொருள் நடந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் அந்த அம்மா, ஐயா எங்கள் வீட்டுக்கார் படுத்த படுக்கையில் இருக்கிறார், வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க, இந்த ஊழியக்காரை கூட்டிட்டு வாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே மகன், ஒரே மகள். மகளை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஒரு படுத்த படுக்கையில் பரிதாபமாக இருக்கிறாரு. ஹை போஸ்ட் வேலையில் இருந்தவர், ஹை போஸ்ட் நல்ல வேலையில் மேனேஜரில் இருந்தார். நல்ல பிள்ளைகளை படிக்க வச்சாரு. கடைசியில் ஒரு வீடு வாங்கினார். அந்த வீட்டில் தான் இந்த ஐயா பரிதாபமாக படுத்திருக்கிறார். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஊழியக்காரங்க வந்திருக்காங்கப்பா, ஜெபிக்கணும், அப்பாவை கொஞ்சம் கையை பிடிச்சி தூக்கி கொண்டு வா அப்படிங்கிறார். நேரே போனான். போய் நாங்கள் உட்கார்ந்துருக்குறோங்க, இல்லை எழுப்பியா எந்திரியா, கையை பிடிச்சி இழுக்கிறான் பார். ஆண்டுகள் பல உருண்டு ஓடி போனாலும் என் இருதயத்தை விட்டு நீங்கவே இல்லை. யாரையாது? சொந்த மகன். இந்த மகன் உயர்ந்த வேலையிலிருந்து படிக்க வைத்த தகப்பனாரை, சொந்த வீடு வாங்கி கொடுத்து அழகு பார்த்த தகப்பனாரை, உலக வருமாயே ஒரு சாக்கடை. அவ்வளோதான் உலகம், அவ்வளோதான் உலகம். உன் சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ளாதபடி கைதூக்கி விடும்படி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண வேண்டும். நிச்சயமாகவே தேவன் அதை செய்வார். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்ம கைவிட மாட்டார். ஒரு உதவி செய்வார். நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். பைபிள் சொல்லுகிறது,
சத்துரு ஒரு வழி வருவான், 7 வழி ஓடி போவான். உபாகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு வழிதான் வருவான், அவன் 7 வழி ஓடி போவான். வரும்போது நடந்து வருவான், ஓடி போயிடுவான், வாய் மூடிடுவான். நீங்க அப்படியே ரொம்ப ஹை லெவல்ல இருப்பீங்க. நல்ல ஒரு கார் வாங்கி ஜம்முன்னு நீங்க